சார்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ நாளுக்கு ஆசை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே பார்த்திங்கன்னா மஞ்சள் வீரன் படம் இருக்கும்ல, ஸோ அப்போ இருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரோ போயிட்டு வரோம் ப்ரோ. ஸோ அவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மச்சானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி போடுறவங்க. லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊசி போட்டு வந்தோம். பட் கையோடு வந்து பார்த்திங்கன்னா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கட்டை ஒன்றா அப்படின்னா 5:33ங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இருக்குது. ஆனால் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சுரான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கா இல்லை 6:30க்கான்னு எனக்கு சரியாக தெரிலங்க. ஆனால் ஒரு சீனை கூட வந்து பார்த்திங்கன்னா விட்டுறக்கூடாது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். 28ஆம் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போயே போக வேண்டியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்லங்க விளாகில், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என் ஃப்ரெண்டு கௌசின்ற ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி போட்ட விளாகில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மச்சான் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கானா, அதுக்கப்புறம் நம்ம தம்பி ஒருத்தன் கோயம்புத்தூரில் இருக்கான். அதனால் எல்லோரும் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் ஒரே இதாக படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா யாருனாலே வர முடியல, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோண்டுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அந்த டிடிஎஃப்போட மூவியே தான் பார்த்திங்கன்னா என்னோட இதெல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால்ட்டு என்ன பண்ணேன்னா போயிடலாம் அப்படி இப்படி பண்ணிட்டேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவூர்முன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளக் தேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் பார்க்கவும் நான் கட்டுப்படுத்தவே முடியலை. 6 மணி ஷோவா இல்லை 6:30 ஷோவான்னு எனக்கு சரியாக தெரில. நான் வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும்ல, அதில் போயெல்லாம் செக் பண்ணலை. அங்கே போய் நேராக கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சொன்னான்னு எனக்கு தெரில, 125 ரூபா டிக்கெட்டுன்னாங்க. சரி ஓகே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. யார் யார் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான், கௌதம், இதுக்கு முன்னாடி விழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சொன்னல, ஸோ அந்த பையனும் நானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி படத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி சேனல் ஒன்று வச்சுருந்தோம்ல, ஒரு ட்வின் ட்ரைவ் ஃபேமிலி அப்படின்ட்டு, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் படம் வர வரைக்கும் எந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போக்கே அதை செக் பண்ண கூட அவசியமே இல்லை, ஏன்னா அது சேனல் தான் காற்றுல பறக்க விட்டாச்சு. ஐயோ ஹார்ன் அடிக்க மாட்டேது மச்சான், ஹார்ன் அடிக்க மாட்டேது. ஹார்ன் அடிக்க மாட்டேது, நண்டா ஆஃப் ஆயிடுச்சுடா. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, உன்னை எப்படி படத்துக்கு உள்ள தேட்டருக்குள்ளே விடுவான்னு டவுட்டாக இருக்குடா. அதையாவது என்ன சார்லி ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு படத்துக்கு போய் எப்படி போகிறதோ அந்த மாதிரி ஜென்யூனாக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் கௌதம் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணத்து பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு போட முடியாதுல்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா வேட்டியோடு கட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். டேய் இதை நான் அப்படியே போட்டுருவேன், நீ வேட்டி கட்டிட்டு வந்துட்டுருக்கல, என்ன ரீசன் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடிட்டிங்கெல்லாம் தூக்கலாம் மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். இதில் என்னடா இருக்குது, இது ஒரு நேச்சுரல் ஒரு விஷயம். மதம் விட்டு மதம் மாறுன்றது இதில் என்ன இருக்குது? நான் நிறையா தேட்டரில் கேள்விப்பட்டிருக்கேன், வேஷ்டி கட்டிட்டு, அதாவது லுங்கி கட்டிட்டு தான் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். லுங்கி கட்டிட்டும் வேஷ்டி கட்டிட்டான்னு எனக்கு சரியாக தெரில. ஓ லுங்கிக்கு தான் அலோடு இல்லையா? ரைட்ரா ரைட்டு. அப்படின்னா இன்றைக்கி சப்போஸ் உள்ள அப்படின்னா பெரிய ஒரு கலவரம் நிச்சயம். உண்மை தாங்க சொல்கிறேன். பிரச்சனையெல்லாம் பார்த்து ஒதுங்கிட்டு போகக்கூடிய ஆளா அப்படின்னாச்சா கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு ஆளுங்க நம்மலாம். அதனால் இதுதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனை விட்டு ஒதுங்கி போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். பிரச்சனையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா கௌதம் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா 30-40 தான் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணி நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். 40 மெயின்டைன் பண்ணிட்டு தான் போவோம், ரிட்டர்ன் வரும்போது 40 மெயின்டைன் பண்ணி தாங்க வருவோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மற்ற படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட வாய்ப்பே இல்லை. நான் வந்தேன் எங்கள் அண்ணனோட ஃபஸ்ட்டு படத்துக்கு, அந்த படத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா வருவேன். அது வரைக்கும் தேட்டரு காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆளுங்க நான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வந்துட்டோங்க. இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல இருக்கலாம், திருச்சி டு தஞ்சாவூர் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருவம்பூர் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவளைவுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேட்டர் இருக்குங்க. ஸோ இந்த தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆனால் எத்தனை மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன்,
ஐயோ தெரியலையே, நான் வேறு ஸோ 5:51. ஸோ 5:51க்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். ஆனால் எத்தனை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் அண்ணாட்ட நான் கேட்டேன். அவங்க எத்தனை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா 6:30க்கு தான் ஸோ ஓப்பன். 6 மணிலேருந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருமா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே நம்ம டிக்கெட் எடுத்துருவோம். ஆனால் 6:15 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்டம் வரப்போகுது என்னன்னே எனக்கு தெரில. அதுதான் நானும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்ருக்கேன். ஆனால் புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன் ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ கௌதம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தானா, சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வருவாங்களோ அப்படின்னு வச்சுட்ருக்கேன். ஆனால் என்ன ஏதுன்னு தெரிலங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆகி 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் குறையலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா குறையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு முகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றது. என்ன இதுன்னு பார்ப்போங்க. மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். நீ எங்கேயாவது போட, உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பீங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்டில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக வேண்டியதாங்க. ஸோ உள்ளே போயிட்டு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துப்போம். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணி. சார்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. ரிவ்யூவில் சொல்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லைங்க. நம்ம மேலுமே உனக்கு எந்த சீன்றா ரொம்ப பிடிச்சது? புரியல. பைக் சீனா? ஆ ஏன் அந்த ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணார் பேர் பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுரா. அரசியல்வாதியை பற்றி காட்டினதும் கொஞ்சம் தான் காட்டினாங்க. லவ் சீனையும் பார்த்து பெருசாக காட்டல. எதை பெருசாக காட்டினாங்க அப்படின்னா அந்த லாக்அப் டேட்டை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர்மையான காவல்துறை அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் அது என்ன ஆச்சு அப்படின்றத காட்டல. கடைசியில் அப்படியே விட்டுட்டாங்க. அதையும் காட்டவே இல்லை, கடைசியில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடித்த காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ நிறையா விஷயம் விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டி கொஞ்சம் விரிவாக்கியிருந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அந்த இது சொல்லலை. அஜீசன் என்ன மாற்றினது சொல்லலைங்க. பைக்கில் கூட்டிகிட்டு இருந்த வாசனுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த சீனை காட்டியிருந்தாங்க. அதுவும் தெரியற மாதிரி காட்டினாலும் பரவாயில்ல. ஒன்று இப்போ வாசன் வந்து அதை பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ஓகே. வாசனை நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டுட்டு வீடு வந்து பைக்கை காரில் எடுத்துகிட்டு போங்க சொல்லி அப்படி வந்தால் பரவாயில்ல. ஆனால் முடிக்கும் போது வாசனுக்கு அது தெரியாத மாதிரி தான் நான் சீன். ஆமாம், அவரே சாக்கா பார்க்குற மாதிரி தான் பார்த்தாரு அந்த ஹெல்மெட் கழட்டும் போது. அதானே வாசனை. நான் வந்து பார்த்தீங்கன்னா விளாகில் பைக் ஓட்டுற இது மட்டுமே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி வந்ததில்ல. மூவிக்கு இதுதான் முதல் டைமா. ஆனால் பெருசாக முதல் டைம் மாதிரியே தெரியல. இல்லை, அந்த லவ் சீனில் மட்டும்தான் அப்பப்போ தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசாக தெரியல. லவ் சீன் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. லவ் சீன் வந்து சும்மா ஒரு அறமான கான்செப்ட் அவ்வளோதான் லவ் சீனில். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour தான். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொண்ணை பார்த்தது, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணது, சாங் வந்தது, எவ்வளோ பொண்ணுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவ்வளோதான் லவ் சீனு. எடுத்தோம்னா லவ் ஓகே ஆயிடுச்சு. நான் அதில் வந்து அந்த அளவுக்கு அது என்ன காரணம் தெரியுமா? எங்கள் அண்ணன் கொஞ்சம் அழகன், அதனால ஏற்றோம்னா ஒரு பொண்ணு மாட்டிடும். இது ஜஸ்ட்பா பண்ணுறா. இது எடிட்டிங்கில் தூக்க மாட்டேன், அப்படியே வச்சுக்குவேன். சார்லி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க ரெடி ஆகிட்டான். என் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சரிங்க இந்த வீடியோ தெரிவு பண்ணிக்கிறேன். ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் தரமாக பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க உண்மையாகவே எனக்கு புரியலைங்க. ஸோ படம்னா பார்த்திங்கன்னா இந்த பாகுபலியில் வர மாதிரி பல பேர் சாவடிச்சுட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களா அப்படின்னு என்னன்னு தெரில. ஸோ பாதி ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் படம் செம்ம ஒருத்துங்க. உண்மையாகவே சொல்கிறேன் பயங்கரமாக இருந்துச்சு. படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%க்கு 85% வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். கிட்டத்தட்ட அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ இது பண்ணிக்கிறேன். சார்லி எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. வண்டியில் போகும்போது பார்க்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. பையனுக்கும் போலீஸுக்கும் பயந்து ஹெல்மெட் போடாதீங்க. உங்களோட உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயந்து ஹெல்மெட் போடுங்க. ஏன்னா நமக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த ஹெல்மெட் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஓட்டுங்க. சரிங்க இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச் சார்லி. சரிங்களா, பாய்.